இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைல் இந்த சிக்கன் சுக்கா செஞ்சு காட்ட போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா. ஆமாங்க, உங்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா நான்வெஜ் ரெசிபி நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சிக்கன் சுக்கா செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் இந்த சிக்கன் சுக்கா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா பண்றதுக்கு நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன் இதிலே போட்டுடலாங்க. நான் சிக்கனை நல்லா தயிர் போட்டு கழுவி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனை தயிர் போட்டு கழுவும் போதும் அந்த சிக்கன்ல இருக்கிற பேட் ஸ்மெல் இல்லாம இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எப்படி தயிர் போட்டு கழுவுறதுன்னு. நீங்க சிக்கனை எடுத்துட்டு வந்தோடனே 2 to 3 டீஸ்பூன் அதுல தயிர் போட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 வாட்டி எப்பயும் எப்படி கழுவீங்களோ அந்த மாதிரி கழுவி எடுத்துடுங்க. இப்போ இதுல தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாங்க. 3 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே ஊத்திக்கலாம். இந்த தயிர் சிக்கன்ல ஊத்தும் போதும் இந்த சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். சுக்காவா பண்ணும் போதும் நல்லா வறுக்கும் போது பாத்தீங்கன்னா சிக்கன் ட்ரை ஆயிடும். ஸோ அது ட்ரை ஆனா கூட இந்த சிக்கன் சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் நம்ம தயிர் போடுறோம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு இந்த சிக்கன் சுக்காவை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். ஆனா சிம்பிளா பண்ண போறோம், பட் செம்ம டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ சிக்கன் சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில தான் சமைக்கிறேன். நீங்க ரெகுலரா என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு கியூப்ஸ் பட்டரும் போட்டுக்கலாங்க. பட்டர் போடுறது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். மீடியம் சைஸ் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பானல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இந்த இஞ்சியும் நல்லா வதக்கலாங்க. இஞ்சி லேசாக இந்த அளவுக்கு செவந்தா போதும். பூண்டு 10 பல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் கிளறி கொடுங்க. இந்த பட்டர்லேயே இந்த பூண்டும் இஞ்சியும் வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டும் லேசாக செவந்தா போதுங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனிமேல் வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடணுங்க, அப்போ தான் சுவை நல்லா இருக்கும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஊற வச்ச சிக்கனும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து அப்படியே கிளறி கொடுங்க. இந்த சிக்கன் எண்ணெயிலே பாதி வதங்கினுங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே சிக்கனை வதக்கும் போது சிக்கனும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி அந்த சிக்கனில் இருக்கிற பேட் ஸ்மெல்லும் போயிடும். இப்போ இப்படியே 4 நிமிஷத்துக்கு இருக்கட்டுங்க. இடையில எடுத்து நம்ம கிளறி கொடுக்கலாம். சிக்கன் பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகணும். அப்படியே இருக்கட்டும். சிக்கன் 4 நிமிஷமாக வதங்கிட்டே இருக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இனிமேல் தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மசாலா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி, ஈவன் கரம் மசாலா பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியத்தில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இப்போயே பார்த்தா சூப்பராக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போதும் செம்மையாக இருக்கும். இப்போ அடுப்பணலை மீடியமாக வச்சு இதை 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. ஆஹா, இப்போயே சிக்கன் ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது. வாசனையும் கம்னு வருது. இப்போ அப்படியே எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா மசாலாவிலே வதங்கினா போதுங்க. ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி கம்மியாக தாங்க போடணும். தக்காளி நிறையா போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம செய்கிறது சிக்கன் சுக்கா, நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த மசாலா தான் போடணும். இப்போ அப்படியே தக்காளியும் நல்லா சேர்த்து கிளறி கொடுத்துட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க. தக்காளியும் இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க.
இந்த சிக்கன் நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுக்காவாக செய்ய போகிறதுனால நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுங்க, அதாவது ஒரு 100 ml ஊற்றுங்க. இதே நீங்கள் கிரேவியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடலாம், இன்னும் கொஞ்சம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இப்போ போடும்போது பார்த்து போடுங்க. இப்போ அப்படியே கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 3/4 வெந்திருக்கு, இன்னும் 1/4 வேகணும். ஸோ இன்னும் 3 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இடையில எடுத்து நம்ம இப்படி கிளறி கொடுக்கணுங்க. சிக்கன் ஒன்ஸ் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம விருப்பம் தான். ஸோ எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ட்ரையாக விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்குது, இதுவும் இன்னும் ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் கம்மியான தீயில வச்சே வதக்கலாங்க. நம்ம சிக்கன் முடிவுக்கு வந்துருச்சுங்க. எண்ணெயும் திரண்டு நல்லா மேலே வந்துருச்சு. அதே மாதிரி சிக்கனில் இருந்த தண்ணியும் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் வெறும் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் தொண்டைக்கு இதமாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே உள்ளே இருக்கிற சளிலாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அப்படியே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், லேசான ஒரு கிரேவி இருக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனால் இதோட விட போகிறது கிடையாது, இதுக்கு இன்னும் சுவை கொட்ட போகிறோம். ஸோ அதுக்காக பச்சை கலர் குடமிளகா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்படி செய்கிறது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். பச்சை கலரும் போட்டிருக்கேன். அதே மாதிரி சிகப்பு கலர் குடமிளகாயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் கலர் குடமிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குடமிளகா லாஸ்ட்டாக போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். பட் குடமிளகா போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு வேக வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஆஹா, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. சிக்கனை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த காயில் இருக்கிற கலரும் ரொம்ப மாறக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பெஷலான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். பார்க்கவே சும்மா ஜம்முன்னு இருக்குது, சாப்பிட சொல்லணுமா என்ன? அவ்வளோதாங்க, போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. சூப்பராக மணக்க நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். நம்ம சமைக்கிறத விட எப்படி பரிமாறுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களே சொல்லுங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா? நம்ம சிக்கன் சுக்கா வறுவல் சங்கீதா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். வித்தியாசமாக மட்டும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். அதாவது நான்வெஜ் சாப்பிடணும்னு வெறித்தனமா இருப்போம்ல, அந்த டைம்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா எதுக்கும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் பதிலாக கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு போகிற மசாலா பொருட்கள் ரொம்ப ஓவராக மசாலா போடக்கூடாது. நிறைய மசாலா போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது, அப்படியே கிரேவி மாதிரி கொழன்னு ஆகிடும். வீடியோவில் நான் என்ன பொருட்கள் சொல்லணும், அது எவ்வளோ அளவு சொல்லணும், ப்ளீஸ் அதே அளவுலேயே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் கிடைக்கும். வேற என்னங்க சொல்றது, இதை விட சுவையான ஒரு சிக்கன் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இதுல குடமிளகாலாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அங்க இருக்குது விஷயம். சப்போஸ் உங்களுக்கு குடமிளகா கிடைச்சதுன்னா நான் செஞ்ச இதே ஸ்டைல்லே செய்யுங்க, சும்மா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா டேஸ்டா செஞ்சிருக்கோம், வித்தியாசமா கூட செஞ்சிருக்கோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வாவ், சாப்பிட்டு பார்த்துருவோம். பார்க்கும் போதே பாருங்க, அப்படியே மசாலால எப்படி கோட்டா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே நல்லா வெந்திருக்குங்க பாருங்க. வரேவா, இப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கு. ஓ மை காட், சூப்பரா இருக்குங்க, சான்ஸே இல்லை. உங்க மசாலா அளவுகள் அவ்வளோ கரெக்டா இருக்கு. உப்புல இருந்து காரத்துல இருந்து மசாலாவில இருந்து சும்மா அப்படி இருக்கு. நிஜமா சொல்றேன், சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இது பார்த்த உடனே எது கூட வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, ஃப்ரைட் ரைஸும் இந்த சிக்கனும் வச்சு சாப்பிட்டா
அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி நானுக்கும் நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னமோ ஃப்ரைட் ரைஸோட வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ஆஹா, ஒரு பொடி தாங்க இன்னைக்கு, நிஜமா சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ ரொம்ப சுவையா இருக்கு, இனிமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். நிஜமா சொல்றேன், இந்த சிக்கன் டேஸ்ட்னா டேஸ்ட், அம்புட்டு டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஈவன் நான் எப்படி சொல்றேன் அதே சேம் டைலாக் தான், அதாவது நீங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.